அதனை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் அனைத்து குழுவினர்களுக்கும் நமது ஆர்வம்பட்டி பொதுமக்கள் சார்பாகவும் கோவில் நிர்வாகம் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பஜனை குழு வந்து சொன்ன மாதிரி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்து எங்கள் அப்பாவாலையும் சாமிக்கன் தாத்தாவாலையும் இதை வந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் இருந்து நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும்போது வானதீர்த்தத்தில் போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம். வானதீர்த்தம்னா இந்த பழைய ஆட்கள் யாரும் இருந்தால் தெரியும், அவங்களுக்கு இவங்களுக்குலாம் தெரியாது. இப்போ எங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறதும் தெரியாது. வானதீர்த்தம்னா இப்போ அங்கெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க, 10 வருஷமா ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேலே இப்போ யாரும் போகக்கூடாது. அப்போ தோணியில் போய் அங்கே ஒரு நாளைக்கு முன்னே தங்கி அங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று உண்டு, காணிக்குடி போகக்கூடிய வழியில். அந்த ஸ்கூலில் எல்லாரும் போய் முந்தின நாளே போய் தங்கிடுவோம். தங்கிட்டு அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து தான் அங்கே பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி அப்போ தான் பஜனை வந்து இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு அந்த டைத்துல இருந்து அப்போலாம் 10 பேர் 15 பேர், ரொம்ப அதிகம்னா 10 பேர் தான். காலையிலே குளிக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கு. நான் இப்போ ஊருக்கு ரொம்ப நாளாக நான் வந்து மிலிட்ரிக்கு போனதுலேருந்து ரொம்ப கனெக்ஷன் ரொம்ப கம்மி. அப்போ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து பண்ணும்போது நாங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுவோம்னா, படிக்கக்கூடிய இந்த பசங்க, இந்த சின்ன பசங்க இருக்காங்களா, அப்போ கோயிலே படிப்போம். நாராயணசாமி கோயிலே படுத்து அப்படியே பஜனையை வந்து இது பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம் பஜனை அந்த 1 மாதம் மட்டும். அப்போ அந்த மாதிரி பிரைஸ் கொடுத்ததெல்லாம் அப்போ குமார் அவர் ஒரு பிரைஸ் கொடுப்பாரு. இப்போ வந்து நாங்கள் வந்து பிரைஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரெடியாக இருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷம், தம்பி சொல்லிட்டான் அந்த வார்த்தையை. ஏன்னா போன திருப்பி 42 40 இருந்தது, இப்போ வந்து 53 போயிட்டு இன்னும் அடுத்த வருஷம் 60 65 அப்படி போகணும். ஏன்னா அதுதான் வந்து நமக்கு வந்து மெயின். நாங்கள் வந்து கொடுத்ததுக்கு ரெடியாக இருக்கும்போது நீங்கள் வந்து, ஏன்னா நீங்கள் வந்து காலையில எழுச்சி எல்லாமே அது வந்து ஊருக்கு வந்து நன்மை. இப்போ ஒரு பஜனை வந்து நடக்கும் அப்படின்னா ஊருக்கு கூட நீங்கள் சுற்றி வாரீங்க, அந்த ஊருக்கு வந்து நன்மை. காலையிலே நீங்கள் பாட்டு படிச்சுட்டு போகும்போது தீய சக்திகள் நம்ம ஊருக்குள்ள வராது அப்படிங்கிறது ஐதீகம். அது வந்து சத்தியவர்கள் சொல்லுவாங்க, அவங்களுக்கு விவரம் தெரியும், பட் அவங்க சொல்லலை அதை. ஏன்னா ஊரை சுற்றி நம்ம பஜனை பாட்டு படிச்சுட்டு வரும்போது ஊர் பக்கம் எந்த இதுவுமே அந்ததுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ அந்த மாதிரி வந்து பஜனை நிர்வாக கமிட்டி இவங்க நிறைய பேர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பையங்களாம் ரொம்ப உற்சாகமாக இது பண்ணிட்டு இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அடுத்தது இன்னொரு சின்ன ஒரு விஷயம், நாங்கள் முன்னால் வந்து பஜனைக்கு வரும்போது இந்த குளத்துல தான் குளிப்போம். இந்த கிணத்துல இருந்து இறங்கி கீழே குளிப்போம், அப்புறம் இந்த இதுல இருந்து இறங்கி கீழே குளிப்போம். இந்த மரக்கிளை ஒன்று போகல, அந்த மரத்துல இருந்து மேல இருந்து 4 மணி கூட குளிச்சிருவோம். அப்படி ஒரு டயத்துல நாங்கள் வந்து பஜனை பண்ணது. 4 மணிக்கு குளிச்சுட்டு எல்லாரையும் அடிச்சு எழுப்பி விட்டுருவாங்க. ஆமா, சந்தனம் பூசணும், இது பண்ணணும், கட்டை போடக்கூடாது, இந்த மாதிரி பனி டிஷர்ட் போடக்கூடாது. அந்த குழுவில் பூரா இது போட்டுட்டு துண்டு இடுப்புல கட்டிக்கிட்டு, அப்போ அந்த கட்டைன்னு ஒன்று உண்டு, அந்த என்ன கட்டை அடிக்கும், 2 கட்டை இருக்கும். அந்த கட்டையே கிடைக்காது எங்களுக்கு, முன்னக்குட்டி வரவனுக்கு தான் அது கிடைக்கும். அந்த கட்டை அடிச்சுட்டா தம்பி, வெரி குட். அப்போ அந்த கட்டையே கிடைக்காது, யார் முன்ன வராங்களோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். ஆமா, அந்த மாதிரி ஒரு டைங்கள் எல்லாம் இது பண்ணி இப்பவும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ 60 பேர் மேல வரணும் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் டார்கெட்டு. இப்போ இன்னைக்கு 53 52 எங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஒரு 60 பேர் அந்த மாதிரி வரணும் எல்லாரும். ஆமா, 75 வர மாதிரி அந்த மாதிரி எவ்வளவு வந்தாலும் நாங்கள் பிரைஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம், இது பண்ண ஊக்குவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். எதுனாலும் ப்ராப்ளங்கள் நிர்வாகம் கமிட்டி நம்மகிட்ட இது பண்ணாங்களோ அங்கே இருக்காங்க. இவங்க பெரிய ஆளுகிட்ட உங்களுக்கு கேட்டாங்கன்னா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனால் நம்ம அணுகுவது வந்து கரெக்டாக அணுகி இது பண்ணணும், அதுதான் மெயின். மற்றபடி நிர்வாக கமிட்டிக்கும் உங்கள் பிரைஸ் கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.